திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1332 என்று சிந்திக்கின்றோம். மனதிலே தெளிவு ஏற்படும் போது சக்தியை தியானித்தால் இந்த பிறவி பயனை அறுக்க முடியும். மீண்டும் மீண்டும் பிறந்து இங்கே இந்த உலகுக்கு வருவதிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்போசரா உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக இதை நான் உணர்கின்றேன். அததான் கூறுமின் யாருமின் மாறுமின் தேறுமின் அப்படின்னு மிக அழகாக தமிழில் நமக்காக கொடுத்துள்ளார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1332. கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை, ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென, மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும், தேறுமின் நாயகி சேவடி சேர்ந்தே. இதுக்கான கமெண்ட்ரி: Navakri is the savior. Mistake not Devaloka, paradise, for heaven. End embodiment. Thrive in gnosis, the certain knowledge of God. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை. கூறுமின்னா போற்றுங்கள். போற்றுங்கள் 8 திசைக்கும் தலைவியா இருக்கிறவங்கள. 8 திசை இல்லை 10 திசைக்குமே அவங்க தலைவி தான் இல்லையா? மேலையும் கீழையும் சேர்த்தோன்னா 10 திசைக்குமே அவங்க தான் தலைவி. ஏன்னா இந்த அண்டத்தை உருவாக்கி ஆட்சி செய்கிறவங்களே அவங்க தான். அவங்கள போற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென. ஆறுமின் நிம்மதி அடைகிறது, இல்லை ஆறுதல் அடைகிறது, நமக்கு தேவையான எல்லாமே வசமாகும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வழிபடுறதுனால அனைத்தும் நம்ம வசமாகும், நமக்கு எண்ணியதெல்லாம் கிட்டும். பவர் அண்ட் அட்ராக்ஷன், இந்த ரெண்டும் அவங்கள்ட்ட கிடைக்கிறது. அது எல்லாம் கிடைச்ச பிறகு அந்த ஆசையெல்லாம் என்னென்ன ஆசை இருந்ததோ நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, நிம்மதி, ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படிங்கிறது தான் ஆறுமின் நான் பார்க்குறேன். ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென. தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் வாழ்வு மாதிரி நல்லா வாழ்கிறீங்க. அந்த எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து அனுபவிச்சு அது ரிலாக்ஸ் ஆகுங்க, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிம்மதி, நம்ம அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக நான் நிம்மதி. அதோட முடியுமானா இல்லை. அடுத்து என்ன அப்படின்னா, மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும். ஃபர்ஸ்ட் போற்றுங்கள்னு சொன்னாங்க. அடுத்து நிம்மதி பெறுங்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மாறுங்கள். என்ன மாறணும் அப்படின்னா, வையம், இந்த உலகத்துக்கு வரும் வழியை மாற்றுங்க. தன்னையும் மாற்றுங்க. என்ன தன்னையும் மாற்றுறதுன்னா, அந்த பிறவி எடுக்காத நிலைக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறவி எடுக்காத நிலைக்கு நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆசைன்ற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் உங்களை இது பண்ணிக்கோங்க, அனுபவிச்சாச்சு, இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். திரும்ப திரும்ப ஆசையை கொண்டு திரும்ப திரும்ப இதிலேயே அனுபவிச்சுக்கிட்டே இல்லாமல், ஆசைப்பட்டாச்சு, அனுபவிச்சாச்சு, அடுத்து பிறவி எடுக்காத நிலைக்கு நீங்கள் மாறணும்னா அந்த ஆசை இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆசை இல்லாமல் மனதை சுத்தப்படுத்துகிற வேலையை பார்க்கணும். அதுதான் நான் பார்க்குறேன். ஆசையை அகற்றி மனதை சுத்தப்படுத்தி நல்லா அமைதியாக இருக்கணுங்கிறது. சரி, அதோட நிறுத்திக்கலாமான்னா இல்லை, அடுத்ததுக்கு வராங்க. நான் இப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, இப்போ பெரிய ஆசை எதுவும் இல்லை, அமைதியாக போயிட்டுருக்கேன், இதோட நிறுத்திக்கலாமான்னா இல்லை. தேறுமின் நாயகி சேவடி சேர்ந்தே. தெளிவு பெறுங்கள். தேறுமின்னா தெளிவு பெறுறது, உண்மையான வெளிச்சத்தை நோக்கி போகிறது. எது உண்மை எது மாயை அப்படின்ற ஞானத்தை நோக்கி போகிறது. அதுக்கு போகணும் நீங்கள். அது எப்படி நான் போகிறது அப்படின்னு நம்ம கேள்வி வரும் இல்லையா? அது நாயகி சேவடி சேர்ந்தே, அவளை சரணடைஞ்சு உண்மையை நோக்கி உங்களை திருப்புங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த 8 திக்குக்கும் தலைவியை போற்றுனாலே நமக்கு என்ன வருது? அந்த மந்திரங்கள், நவாக்கரி மந்திரத்தை சொல்கிறதுனாலே நமக்கு என்ன வருது அப்படின்னா, அண்டத்து அமரர்கள் வாழ்வு வருது.
சரி அதையும் என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட நிறுத்திட்டு நம்ம வந்து இந்த பிறப்பா இருக்கிறன்ற விஷயத்த நம்ம மாத்தணும். நம் தன்னையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அதுல மாறணும். ஆ மனத சுத்தம் பண்ற விஷயத்துல வந்து நம்ம கவனம் வச்சு ஆசைய அகற்றணும். ஆசையும் அகன்று மனதும் சுத்தம் ஆயிருச்சுன்னா, அடுத்தது வந்து தெளிவடைங்க. தெளிவுக்கு வந்து அந்த உண்மைய நோக்கி ஞானத்த நோக்கி போகணும். அதுக்கு யார போய் சேரணும்னா, நாயகி திருவடிய சேர்ந்து சேர்ந்து அந்த உண்மை ஞானத்த நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றதா நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க ஐயா தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆசான் அறிஞர் திருமூலரை வணங்கி போற்றி திருமந்திரத்துல 4ஆம் தந்திரம் அதிகாரம் 13 நவாக்கரி சக்கரத்துல 14வது மந்திரம். கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை, கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை, ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வன, ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வன, மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும், மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும், ஏறுமின் நாயகி சேவடி சேர்ந்தே, ஏறுமின் நாயகி சேவடி சேர்ந்தே. ஆசான் திருமூலரை வணங்கி சத்திய பொருளாக மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த வேத சக்தியினுடைய திருவடியை சேர்ந்து நம்முடைய அறியாமை எல்லாம் போக வேண்டும், மயக்க நிலையெல்லாம் தீர வேண்டும். பிறவா நிலை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக உணர்வுல இருக்கணும். அந்த உணர்வில் இருக்கும் போதுதான் நாம எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோன்றது புரியும், இந்த உலகம் எப்படி உருவாச்சுங்கிறது தெரியும். அந்த சராசரங்களையும் படைத்து உயிரினங்களையும் படைத்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக மகாசக்தியினுடைய பெருமையை நினைச்சு நினைச்சு பார்த்து வியந்து வியந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா இத உருவாக்கிய அந்த ஆற்றலும் அறிவும் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அது நம்மிடமும் அந்த பண்ணாமல் என்ற வகையில அந்த கருத்து நமக்குள்ளே இருக்கு. அந்த சிந்தனை அறிவை வைத்துக் கொண்டு சிந்திக்க சிந்திக்க நமக்கே வியப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். முதல்ல அந்த திருவடியை சார வேண்டும். அந்த சக்தியினுடைய திருவடி சத்திய பொருளை சார்ந்து அந்த உண்மை நிலையை உணரும் போது நமது ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் அறிவு தூய்மை அடையும். வினை தூய்மை மன தூய்மை என்று சொல்லும்போது முதல்ல மன தூய்மை என்பது வேணும். மனத்துக்கண் மாசியநாதன் அனைத்தரன் ஆகிய நீரகன வள்ளுவ பெருந்தகை சொல்லி மன தூய்மை அடையணும்னா அந்த தூய்மையான தன்மையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக உணர்வுல நாம லயமாக வேண்டும். ஆன்மா லயம், அதுதான் ஆலயம். அப்படி லயமாகும் போது தேவையில்லாத கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போயிடும். அதனால இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருப்பது இறைவனுடைய அந்த ஆற்றலே என்பதை புரிந்து கொள்ளும் போது அதற்குள்ள நாம் அடக்கம் என்று சொல்லும் போது நமக்குன்னு தனியாக ஒரு ஆளுமை என்ற அளவுல அங்கே இருக்காது. நான் செய்யறேன், நான் சொல்றேன், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு என்பது அங்கே அற்றுவிடும். இறைவன் எனக்குள்ள இருந்து ஊக்கப்படுத்துறான், என்னை செய்ய சொல்றான், செய்யறேன் என்ற அளவுல அவன் அந்த வழி நடத்துறான். அதனால சிறப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு உறுதுணையா எனக்கு இருக்கிறான், பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்கிறான் என்கிற கருத்தா இருந்து அந்த சரணாகதி என்ற அளவுல அவனிடம் நாம இருக்கிறோம், அவனுடைய குழந்தையாக அவன் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறோன்ற மாதிரி எல்லாமே அவன் வழி நடத்துறான் என்ற சிந்தனை இருக்கணும். நான் தான் எல்லான்ற மாதிரி அந்த தன்முனைப்பு என்பது வந்துடக்கூடாது. மனசை ஆற்றுப்படுத்தி கொண்டது. அதாவது கூறுமின் 8 திசைக்கும் தலைவி இறைவனுடைய அந்த இறைவியுடைய பெருமைகளை ரொம்ப பறைசாற்றணும்.
போற்றிக்கொண்டே இருக்கணும், வாழ்த்திக் கொண்டே இருக்கணும். உலக உயிர்களை எல்லாம் வாழ்த்த ஒவ்வொரு உயிருக்குள்ளே இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள் தானே. அதனாலதான் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ என்று ஒரு கவிஞர். அதே மாதிரி ஆறுமீன் அண்டத்து அமரர்கள் வாழ்வென நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அந்த தெய்வீக உணர்வை, அந்த இறை உணர்வை பெற்ற ஞானியர்கள், மகான்கள், தேவர்கள் அத்தனை பேருமே அந்த உணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னா யாரால? அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி என்ற அளவுல இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அவன் அருளை வணங்கித்தான் பெற்றாங்க. அது மாதிரி இந்த உலகமும் அந்த மாதிரி மாறிக்கொண்டிருந்த எத்தனையோ அறிஞர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல்னால சாதாரணமாக வழி தேடிக் கொண்டிருக்கிறவர்களும், பொருள் விளக்கம் காணாது புரியாம அல்லலாடி கொண்டிருக்கிறவங்களுக்கும் அறியாமையை போக்கி அந்த அறிவு நிலையை உணர்த்தி நம்மையும் ஒரு வகையில உயர்த்தி கொண்டிருக்கின்ற அத்தனை ஞானியர்களையும் வணங்கி இன்னைக்கு நாம இப்ப திருமந்திரத்தை சிந்திக்கிறோம்னா இது கிடைச்சது கூட தேர்மின் நாயகி சேவடி சேர்ந்தே அவருடைய அருளை விரும்பி நாம உண்மை பொருளை உணர்ந்து அதை 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த கருத்துல வரும்போதுதான் அவங்க நமக்குள்ள இருந்து கருத்துக்கு கருத்தா இருந்து நமக்கு ஊக்கப்படுத்தி எடுத்துரைக்கிறாங்க. இத பேசுறது, சிந்திக்கிறது, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகம் தான், தெய்வீக மெய்ப்பொருள் தான் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில தன்முனைப்பு இல்லாம அடங்குன்னு சொல்லுவாங்க, அடங்குடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே அந்த எல்லாமே இறைவனுடைய தன்மைதான் என்பதை உணர்ந்து அடங்கி தன்முனைப்பு நீங்கி நன்முனைப்போட அருள் தொண்டாற்றி உயர்வோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்கய்யா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சரணாகதியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இனிய காலை வணக்கம். லைனையாலேருந்து கௌரிமாலேருந்து தியாகராஜனையா வரைக்கும் ரொம்ப அழகா இந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லியாச்சு. நம்ம வந்து ஒரு சில சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த மந்திரத்தினுடைய மெயின் ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு கடைசி வரையில் என்ன சொல்றாரு, தேருமின் நாயகி சேவடி சேர்ந்தே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இடையில இருக்கக்கூடிய 2 வரிகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த அண்டத்து அமரர்கள் வாழ்வென ஆறுமின் அப்படின்னா அதுதான் ஆறுதல், அப்படின்னா உணர்தல், அந்த செட்டில் ஆறுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆறுதல் அடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆறுமின் அப்படின்னு சொன்னான்னா இந்த இடத்துல அதுதான் அமரர்களுடைய வாழ்வு. எது? தேவியை நினைத்து கொண்டே இருப்பது, சதா சர்வ காலமும் தேவியை நினைக்கிறதா. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஏதோ அமிர்தம் எங்கேயோ இருக்கு, எங்கிருந்தோ கொடுக்க போறாங்க நமக்கு, நம்ம அமரர்கள்னா நம்ம எங்கேயோ இருப்போம், எங்க இருப்போம், ஏதோ ஒரு வானமண்டலத்துல இருப்போம், அப்படி இருப்போம் இப்படி இருப்போம். இதெல்லாம் கற்பனை, நம்மளா எழுதி வச்சிருக்கிறது. நீங்க இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு இந்திரனுக்கு தலையில கிரீடம் இருக்கும், ஒரு இந்திரனுக்கு தலையில கிரீடம் வேற மாதிரி இருக்கும், ஒரு வருணனுக்கு வேற மாதிரி உருவம் இருக்கும். இதெல்லாம் படங்கள், இதெல்லாம் நம்முடைய மனதில் தோன்றிய உருவங்கள், அதெல்லாம் நம்ம கற்பனை. ஆனா நிஜம் என்ன அப்படின்னாக்க, கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வன. அதுதான் அவளை சதா சர்வ காலமும் நம்மால் நினைக்க முடிகிறதா? நாம் நாம் எந்த உலக தொடர்புல இருந்தும் நம்ம வந்து மாட்டிக்காம, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் அவளை வந்து நினைத்து மனதில் எண்ண தோன்றுகிறதா? நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு நவாக்கரி பண்ணணும்னா உட்காந்து அப்படியே ஆடாம அசையாம உட்காந்து அப்படியே பண்ணணும் அப்படின்னு. இந்த ஆடாம அசையாம உட்காந்து தியானம் பண்றது அப்படிங்கிறதையே நம்ம வந்து எங்கிருந்து தொடங்குறோம் அப்படின்னா, நம்ம ஆடினா நம்ம மூச்சு ஆடும், நம்ம ஓடினா நம்ம மூச்சு ஓடும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்,
நடக்கும்போது எத்தனை வகையான மூச்சு இருக்கு, எத்தனை கவுண்ட் ஓடுது, ஓடும்போது எத்தனை கவுண்ட் ஓடுது, வேலை செய்யும்போது எத்தனை கவுண்ட் ஓடுது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கவுண்ட்னால மூச்சு அலை பாயும் பொழுது மூச்சுக்கும் மனதுக்கும் உண்டான தொடர்பையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் திருமூலர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த மூச்சுக்கும் மனதுக்கும் உண்டான தொடர்புல நம்ம மூச்சு ஆடினா மனசு ஆடும், மனசு ஆடினா இந்த மந்திரத்துல உட்காராது. அதனால நம்ம என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும்னா முதல்ல ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல உள்ள போய் உக்காந்து அதுக்கு மேல தோல் போட்டு இல்லைன்னா மேல ஒரு விரிப்பு விரிச்சு பலகா போட்டு நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பகவத்பாதால வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஒரு சிறந்த சாக்தனுடைய சாதகனுடைய சாதகன், அதாவது தேவியை நமஸ்கரிக்கக்கூடிய அந்த சாக்த வழியில் இருக்கக்கூடிய சாதகர்கள் அவங்கள வந்து நிறைய நிலை சொல்லுவாங்க. அதுல ஒரு நிலை என்னன்னா, மிக உயர்ந்த நிலை. அவன் படுத்துக்கிறதே தியானமா, அவன் நடக்கிறது வந்து பிரதர்ஷனமா, அவன் கைகளால் செய்யக்கூடிய வேலை வந்து அர்ச்சனையா, அவன் வாயால் பேசக்கூடிய, அவன் என்ன வேணாலும் பேசட்டும், அவன் என்ன பேசினாலும் அது தேவிக்கு செய்யக்கூடிய மந்திரங்களாம். இப்படி அவனுடைய அத்தனை செயல்களும் அவன் என்ன பண்றானோ அது அத்தனையுமே தேவிக்கு அவன் செய்யக்கூடிய நிவேதனமாக, தேவியை குறித்து அவன் செய்யக்கூடிய தியானமாக செயலாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு சௌந்தரிய லகரியில சொல்வார் அவர். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன வேலை வேணாலும் செய்யலாம், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மூச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல நின்றா போதும். அந்த மூச்சு நின்று அந்த மூச்சை ஆளக்கூடிய அந்த அந்த கருவி எதா இருக்கணும்னா தேவியினுடைய எண்ணமாக இருக்கணும். அதான் சொல்றாரு, கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை அப்படின்றாரு. அப்ப நம்ம சூழ இருக்கக்கூடிய அத்தனை திசைக்கும், என் திசை நமக்கு என்னன்னு தெரியும், இன்னும் 2 சேர்த்து கௌரிமா சொல்லிட்டாங்க. அப்போ 10 மேல கீழே சேர்ந்துதான் வரும் அது. அப்ப அந்த 8 திசைக்கும் தலைவியை அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வந்து 8 திசைன்னு வந்ததுன்னா தலை கால் இரண்டும் சேர்ந்தே 10 தான் வரும். சாரி 8 தான் வரும். ஏன்னா அந்த மேற்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தலையினுடைய மேல் பாகம், உயர் அந்த பாகம்னு தான் எடுத்துப்போம். 8 திசைனா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 8 திசை. அப்ப அந்த 8 திசைக்கும் தலைவி, அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அண்ட கோஷத்துல அவள் தான் நிரம்பி இருக்கிறாள் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஒரு கூண்டுக்குள்ள இருக்கோம், அந்த கூண்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவள் தான் இருக்கா, அவளுடைய எண்ணம் தான் இருக்கு. 8 திசைக்கும் தலைவியாக அவளே இருக்கிறாள். அப்ப இந்த இடத்துல நமக்கு எந்த கவலையும் கிடையாது, அவ தான் பண்றா, அதுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்போ நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ள, ஒரு தொம்பை கூடு போன்ற அந்த இடத்துல நம்மளுடைய அண்ட கோஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்க அவளுடைய சாநித்தியம் நிறைந்து தழும்பும். அததான் அப்படி இருக்கும்போது தேருமின் சேவடி தேருமின் நாயகி சேவடி சேர்ந்தே, அப்போ அவளுடைய காலடியில நம்ம சேர்ந்தா போறோம். அப்போ ஒண்ணு அதை உணரணும். எதை உணரணும், அவள் நம்மை சுற்றி தம்பை கோடு போல 8 திசையும் தாங்கி நிற்கிறாள் அப்படிங்கிற உணர்தல் வந்து நமக்கு வேணும். அது அங்க அப்ப அந்த இடத்துல ஒரு கரண்ட் இருக்கு, அந்த கரண்ட்டுக்கு போடுற சுவிட்ச் எங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அந்த சுவிட்ச் எங்க இருக்கு, இந்த நவாகரி மந்திரத்துல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஹரீம்ங்கிற இதை வந்து இப்ப மூலாதாரத்துல வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த மந்திரமான நம்ம வந்து ஐம் கௌம் ஹ்ரீம் ஹௌம் ஔம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய நம, இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த மந்திரத்துல வச்சு அந்த கடைசி மந்திரத்தை நம்ம சிவாய நமங்கிற மந்திரத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறோம், அவ வைக்கிற தொம்பை கோடுல கொண்டு போய் வைக்கிறோம். அப்புறம் திருப்பி எங்க கீழே கொண்டு வரோம், ஹிரீமு கொண்டு வரோம். அப்ப டச் பண்ற அந்த சுவிட்சு நேரம் அங்க மேல போயிடுச்சா, சுவிட்ச் போட்டோன்னு என்ன நடக்கிறோம், ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சா அடுத்த ரூம்ல போய் அடுத்த ரூம்ல லைட்டை போடுறோம், அதுக்கு அடுத்த ரூம்ல லைட்டு போடுறோம், அதுக்கு அடுத்த ரூம்ல லைட்டு போடுறோம், இப்படி கொல்லை வரைக்கும் போயிடுறோம், பின்னாடி வரைக்கும் போய் லைட் போட்டுடுறோம். லைட்டு போட்டா நம்ம வீடு சுதந்திரம் வெளிச்சம் இருக்கும். அப்ப ஏற்கனவே நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தோடு இந்த வெளிச்சம் வந்து என்ன ஆயிடும், ஒன்று கலந்து விடும். அதுதான் சொல்றாரு அவரு. அப்ப 8 திசைக்கும் தலைவியை கூறுமீன், எதற்கு கூறணும்,
அப்படின்னா இதுக்குதான், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அவளின் பேரொருளை நாம் அடைவதற்கு. அப்படி அடையிறது தான் என்ன அப்படின்னா ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வென. அப்ப அதுதான் அண்டத்து அமரர்களுடைய வாழ்வு. வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னா என்ன, எதை பத்தின கவலையும் நமக்கு வேண்டாம். நம்ம வேலையை நம்ம செஞ்சா போறோம். சும்மா உட்காந்துருக்கிற சொல்றாரா? இல்லவே இல்லை. நம்ம இந்த பேசிட்டு இருக்கும்போது உள்ள நவாக்கறி ஓடணும். இல்லை நீ உள்ள போய் சமைக்க போறோம், சமைக்க போகும்போது நவாக்கறி ஓடணும். குளிக்க போறியா, அப்ப நவாக்கறி ஓடணும். வேலை பார்க்க போறியா, ஆஃபீஸ் வேலை பார்க்க போறியா, அப்ப நவாக்கறி ஓடணும். இப்ப எங்க இருக்கு க்ளீம், எங்க இருக்கு க்ரீம், எங்க இருக்கு ஐம், எங்க இருக்கு, உள்ள தேடி 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 பார்க்கணும். அப்படி தேக்கும்போது இப்ப நம்ம பேசும்போது என்னுடைய ஐம் எங்க இருக்கிறது அப்படின்னா சுத்தியில இருக்கு. அதான் வாக்குக்கு பலிதமான வாக்பலிதம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதான் ஐம் அப்படிங்கிறது. அடுத்த செட்ல பார்ப்போம் நம்ம. அப்ப அது வந்து விசுக்தியில இருக்கு. அப்போ அந்த அதை உணரணும். இது வந்து ரொம்ப எளிது. இந்த இப்ப தேடினா கிடைச்சிரும். நமக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடினோம்னா கிடைச்சிரும். அப்போ அப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். மனசு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. அப்போ அங்க என்ன இருக்கு, க்ரீம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் அங்க இருக்கான். கிருஷ்ணனுடைய பீஜம் அங்க இருக்கு. அப்ப அந்த கிருஷ்ணனுடைய பீஜம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆனந்தத்தை தரும். அப்ப அதை வந்து நம்ம யோசிக்கிறோம். அப்ப இப்ப என்னுடைய அண்டகோஷம் எப்படி இருக்கு நம்ம உணர முடியும். அந்த அண்டகோஷத்துல வந்து அப்படியே ஒரு 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 ஜிலுஜிலுப்பு இருக்க முடியும். நம்மளே சொல்லுவோம், இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப டல்லா இருக்கு, ஸ்வைன்னு இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து மொத்தமா கீழே இறங்கி இருக்கு. அப்ப இந்த உள்ள ஓடலை. இந்த எனர்ஜைசிங் ஸ்பாட்ல எதுவுமே தேவியினுடைய இருப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணும், டக்குன்னு உட்காந்து ஒரு நல்ல கடகடான்னு மூஞ்சி கிஞ்சியெல்லாம் கழுவிட்டு ஒரு விபூதியை எடுத்து விட்டுட்டு இல்லை ஒரு குங்குமத்தை எடுத்துட்டு ஒரு 10 நவாக்கரி சொல்லுங்க, டக்குன்னு ஆயிடுவீங்க, ஒரு ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அததான் சொல்றாரு. இதுதான். அப்படி எந்த இடத்துல நம்மால் ரீஜெனரேட் செய்து கொள்ள முடிகிறதோ, எந்த இடத்துல சதா சர்வ காலமும் அவளை குறித்த எண்ணத்தை நம்மால் கொண்டு வர முடிகிறதோ அதுதான் அண்டத்து அமரர்கள் வாழ்வு. அவங்க நினைச்சப்ப தேவி வருவா. அப்ப அந்த மாதிரி நம்மளும் நினைச்சப்ப தேவி வரக்கூடிய தன்மையை தரக்கூடியது இந்த நவாக்கரி. இவ்வளோ வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி இந்த உலகத்துக்கு வர வேண்டாம். வையம் வரும் வழின்னா என்ன, பிறப்பு இறப்பு, எந்த வழியா வரோம், எந்த வழியா போறோம், யோனியின் மூலமாக வருகிறோம், அதான் அந்த இடத்துல. அப்போ பிறப்பற்ற நிலைக்கு செல்ல முடியும். எப்பொழுது வையம் வரும் வழின்னா என்னது, பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த சேனல். அப்ப அந்த சேனல் கட் ஆயிடும். மாறுமின் அப்படின்னா அதை விட்டு நீங்கள் மாறி விடுவீர்கள். என்ன, வரும் வழி தன்னையும். அப்ப அந்த இடத்தையும் மாற்றி விடுவீர்கள். அப்ப என்ன நடக்குது, இங்க இருக்கும்போதே நாம் அமரர்களாக இருக்கிறோம். அப்படி இருப்பதன் மூலமாக நாம் மீண்டும் இந்த பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய வினைகளினால் வரக்கூடிய தன்மையையும் நாம் மாற்றி விடுகிறோம் அப்படின்னு ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயத்த, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த திருமந்திரத்துல நமக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்குண்டான சுவிட்ச் என்ன அப்படின்னா இந்த நவாக்கரி. எந்த நவாக்கரி, புவனையை மூலாதாரத்தில் வைத்து மேல வந்து ஸ்ரீமோட லக்ஷ்மியை முடிக்கக்கூடிய மன்னிக்கணும், ஸ்ரீம் என்கின்ற லக்ஷ்மியை முடிக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் மந்திரம், இந்த 9 அந்த பீஜத்தையும் நமக்குள்ள வைத்து நம்ம பண்ணும்போது இவ்வளோ பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஈகத்துல என்ன கிடைக்குது, அந்த ஈகத்துல அதாவது இந்த ஸ்தூலத்துல இருக்கும்போதே நம்ம என்ன அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து திருமூலர் நமக்கு தருகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இது மூலமா நான் என்ன சொல்றேன், தனியா உட்காந்து நீங்க தியானம் பண்ண வேணாம்லாம் நான் சொல்ல வரல. பண்ணுங்க. இந்த எங்க நினைச்சாலும் நம்மால அந்த தந்தையை மீட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மூச்சோட கண்ட்ரோல் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா இப்படி தனியா உட்கார வேண்டாம். நம்ம என்ன பண்ணாலும் அந்த இடத்துல நம்மளால அந்த பீஜத்தோடு ஏய்ந்து இருக்க முடியும், அந்த மந்திரத்தோடு ஏய்ந்து இருக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்திரத்தை பிடிச்சிட்டு மூச்சை விட்டுருவாங்க. மூச்சு வாட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், எண்ணெய் வாட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். இது எங்க போகும் அப்படின்னாக்கா மந்திரம் எங்க போகும்னா தனியா அது வாட்டுக்கு தன்னால சொல்லிட்டே இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மானதம் ஒரு 3 விதமான மந்திர வகை வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மனதோடு சொல்வது, இன்னொன்று வந்து
நமக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக மந்திரம். இது வந்து ஸ்தூல வைகிரி இல்ல சூட்சும வைகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஸ்தூல வைகிரி அப்படின்னு எல்லாருக்கும் கேட்கக்கூடியதாக சொல்லுவாங்க. மானசம், மாசிகம், எனக்கு மறந்து போச்சு அந்த மூணாவது என்ன அப்படின்னு, மந்திரமா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த அந்த இடத்துல இந்த இடத்துல நான் சொல்றது மானதம். உள்ள இருந்து அப்படியே உள்ள ஆழ்ந்து முடிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து ரொம்ப அழகா அதை வந்து கொண்டு வர முடியும். அத்தகைய ஒரு தன்மையை அப்படி கொண்டு வரும்போது நம்மை சுற்றி உள்ள தொம்பை கூட்டில் தேவியினுடைய பிரசன்னத்தை உணரலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த மந்திரத்துல சொல்லி தர்றாரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. தேவியாகவே வாழ்றது, அவங்கள உணர்ந்தாலே போதும், அதுவே அமரர்கள் வாழ்வுன்னு சொல்லிட்டீங்க. எந்த ஆசையும் வேண்டாம், எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். அந்த தேவியை உணர்ந்தாலே போதும், அதுவே அமரர்கள் வாழ்வா இருக்கும். அப்புறம் 8 திசை விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப நல்லா இருந்தது. அருமைமா. மிக்க நன்றிமா. சத்யநாராயண ஐயா வர முடியுங்களா? வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. லிசனிங் மோட்ல இருக்காங்களா? ஆமாம்மா, சத்யநாராயணியா லிசனிங் மோட்ல இருக்காங்க. ரத்னகுமார் ஐயா வராங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நேற்று இந்த பாடல் இவர்கிட்ட அத்தனர்கிட்ட பேசிட்டு இருந்தது. அப்ப ஆனா இந்த பாடல் சொல்றதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதியோட 63வது பாடல் பத்தி பேசினார். அதுல இருக்கிற இது வந்து இந்த இதுக்கு கொஞ்சம் ஒத்து போறது. அவங்க தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற்கொட்டும் தறி குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் பேரும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே அப்படிங்கிற அந்த அபிராமி அந்தாதியோட இது சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல இருக்கிற இதை வந்து இன்னொரு இந்த பிரம்ம ரிஷியார்னு எழுதுனோம். அந்த இது வந்து 6 சமயத்துக்கும் தலைவி தான், இது புரியாதவங்க வீணர்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பாடலுக்கான இதை சொல்லியிருப்பாங்க. இதுல 8 திசைன்னு சொல்லியிருக்காங்க, இதுல 6 சமயத்துக்கும் தலைவின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை சொல்றதுக்காக. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. அனைத்துமே சக்தி தான். இங்க நம்ம சமயம்னு வந்துட்டாலே வழிபாடுன்னு வந்துட்டாலே சக்தி தான்ங்கிற மாதிரி தான் பாக்குறேன். நானும் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஞான பாதை கூட டைரக்டான பாதைன்னு. ஆனா அந்த பாதைக்கு வரணும்னால இன்னைக்கு பாடலை பார்த்தாலே எந்தெந்த ஸ்டெப்லாம் நம்ம அந்த ஆசைய அனுபவிச்சு அதை முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அது வேற வேற பிறவியில நம்ம அனுபவிச்சிருந்தாலும் இந்த பிறவியில நம்ம டைரக்டா ஞான பாதை போறவங்களா இருந்தா கூட அவங்க பல பிறவியில அந்த சக்தி பாதையை தாண்டி வந்துதான் இந்த பிறவியில அவங்க ஞான பாதையை தொட முடியும். ரமண மகரிஷி கூட பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலயே ஞான பாதைய நான் யாருன்னு கேட்டு உள்ள போயிட்டாங்க. பார்த்தா நம்ம ஒண்ணும் பண்ணாத மாதிரி தெரியுது. ஆனா அவங்க போன பிறவிகள் எல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணி சக்தி பாதையில இருந்து வந்து சக்தி தான் இங்க வந்து கூட்டும் வந்திருப்பாங்க. அந்த டைரக்டான பாதைன்னு சொல்ற ஞான பாதை கூட அது சக்தி மூலமா தான் வரும். அது நமக்கு வந்து நம்ம இந்த பிறவியில பார்க்கும்போது இது தனி பாதை அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம எல்லா பிறவியும் சேர்த்து பார்த்தோம்னா அங்கேயும் சக்தியில இருந்து தான் வந்திருப்போம். ஏன்னா இந்த பூமினாலே அது சக்தி தான் இல்லையா? அதனால சக்தி இல்லாம ஒரு விஷயம் கூட நம்ம யோசிக்க முடியாது. அதையும் நான் யோசிக்கிறேன். அதை நீங்க பேசும்போது நான் இதையும் சிந்திக்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. கௌரிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூ காட் தி பாயிண்ட். ஐ கேன் see that. என்ன சொல்றது, நான் இதை சொல்றது ரொம்ப பெரியத்தனமா எடுத்துக்காதீங்க. ஆனா இதுல எதுவும் இல்லை. ஆனா உங்களுக்குள்ளே நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறேன். அந்த சக்தியினுடைய அந்த ஆதாரத்தை, அந்த ஞானத்திற்கும் இன்னும் நீங்க வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கீங்க. அந்த சக்தி பாதைங்கிறது ஞானத்திற்கு முன்னாடி இல்லை, அந்த ஞானமே சக்தி பாதை தான் அப்படிங்கிறதும் புரியும். that's another step. next step you will be coming in. ஸோ நீங்க அந்த சிவத்துல இருந்து சக்திக்கு வந்திருக்கீங்க. இந்த சக்தி தான் எல்லாமும், அதுதான் ஞானம் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டெப் இருக்கு. யூ காட் தி ரைட் பாயிண்ட். ஐம் வெரி ஹாப்பி.
ஐ கேன் see the transmission in you, transformation. ஐம் சாரி. நல்லா இருக்கு. இது ஒன்று. இது சொல்றதுனால நான் ஏதோ ரொம்ப அதிகமான இடத்துல இருந்து நான் சொல்றேன்னு நீங்க நினச்சிக்காதீங்க. ஐ ட்ராவல் தட் பாத், அதனால நான் சொல்றேன். அது மாதிரி இன்னொரு பாட்டும் இதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அபிராமியந்தாதியில. கூட்டியவா என்னை 80வது அபிராமியந்தாதி. கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா. எது கொடிய வினை? பிறப்புங்கிறது தான் கொடிய வினை. என் கண் ஓடியவா தன்னையுள்ள வண்ணம் காட்டியவா. அப்போ அவளை காமிச்சு கொடுத்துட்றாரு. அதுதான் இந்த அண்டத்து அமரர்கள் வாழ்வு. கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. பார்த்துட்டார். பார்த்துட்டு அந்த உள்ளுக்குள்ள அந்த தொம்பைக்கோடுன்னு சொல்றான்ல, அந்த தொம்பைக்கோடுல இருக்கக்கூடிய அந்த சக்தி பிரவாகத்தை அவர் பார்க்குறாரு. அப்பதான் சொல்றாரு, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே அப்படின்றார். அவ்வளவுதான். அந்த ஆரணங்கே நீ எங்கே இருக்கின்றாய் என்றால் அந்த ஆடக தாமரையில் நீ இருந்து என்னை ஆட்டுவிக்கின்றாய் அப்படின்னு இந்த பாடலோட ரொம்ப ஒத்து போன ஒரு அபிராமந்தாதியா நான் பார்க்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. புரியுது. நீங்க சொல்றது புரியுது. ரொம்ப நன்றி. நீங்க பார்க்குற பார்வை இதுதான். நீங்க இன்னைக்கு சொல்ற பார்வையில பாருங்க. நீங்க அப்படியே தேவியா தான் அந்த உணர்ந்து ஃபுல்லா அந்த செயல்ல நீங்க இன்னைக்கு பேசுறதுலே தெரியுது இல்லையா? நீங்க அனைத்து செயலும் நீங்க சொல்றீங்க. உணர்விலே இருக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க நம்ம பேசுறது நம்ம பண்ணாமயே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இவ்வளோ அழகாலாம் அதை சொல்ல முடியாது. நீங்க அந்த நிலையில இருக்கீங்கன்றது அது எனக்கு புரியுதுங்கம்மா. நீங்க எல்லாரையும் நான் வழிகாட்டுறவங்களா தான் நானும் பார்க்குறேன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாமா? வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுங்களா? கேள்விகள் ஏதாச்சும் இருக்கா? கிருத்திகா மாட்ட ஒரு கேள்வி. ஆமா, இந்த நவாக்கிரி இந்த 9 பீஜங்கள் க்ரீம் ஐம் கௌம் க்ரீம் பௌம் ஔம் கௌம் க்ளீம் க்ரீம், இது இந்த வரிசையில வருது. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இத ஒவ்வொரு மூலாதாரத்திலையும் அடுத்த சுவாதிஷ்டானம் இப்படி ஒவ்வொரு இதுலையும் உணர்ந்து சொல்றதுங்கிறது அது படிப்படியா வர்றது. அந்த ஒரு இது இல்லாம நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போறோம், காளியம்மன் கோயிலுக்கு போறோம், ஒரு அம்மன் கோயிலுக்கு போறோம். அப்ப இந்த 9 மந்திரங்களை வரிசைப்படுத்தி நம்ம மனசுல ஒரு நிறுத்தி அதை சொல்லி வணங்குறதுல ஒண்ணும் எந்த இதுவும் இல்லை. அப்படி செய்யலாம். அட்லீஸ்ட் அந்த பீஜங்களை ஒரு மனசுக்குள்ள கொண்டு வரதுக்கோ ஒரு இது ஒரு இல்லை, இது முறைப்படிதான் போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இது. இல்ல, எனக்கு உங்க கேள்வி கரெக்டா புரியுதுன்னா, அந்தந்த கோயிலுக்கு ஒரு கோயில் போறோம், அந்த கோயில்ல இருந்துட்டு அந்த கோயில்ல உணரக்கூடிய சக்தியை மனசுல வச்சுன்னு பண்ணணும். எந்த பீஜம் வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல உங்க கேள்வி. ஆமா, இப்போ கோயிலுக்கு போனோம்னா இப்ப தனம் தரும் கல்வி தரும்னு ஒரு பதிகத்தை சொல்றோம். ஒரு பதிவுமோ ஒரு பாடலையோ சொல்லி மனசுக்குள்ள சொல்லி நாம வேண்டி அந்த மாதிரி இந்த பீஜங்களை 9 பீஜங்களையும் நம்ம மனசுக்குள்ள சொல்லும் போது முடிஞ்சா அதை ஒவ்வொரு இதையும் இது பண்ணலாம். சிலருக்கு உணர முடியும், சிலருக்கு உணர முடியாது. ஆனாலும் அதை சொல்லி அந்த 5 அந்த 9 பீஜங்களையும் மனசுக்குள்ள வரிசையா சொல்லி நாம வழிபடுறதுங்கிறத கேட்கறோம். இது ஒரு பதிகம் மாதிரி தாராளமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நான் அதை தான் சொன்னேன். நம்ம நடக்கும் போதும், உட்காரும் போதும், எந்திருக்கும் போதும், சமைக்கும் போதும், சாப்பிடும்போது கூட பண்ணலாம். அப்போ கூட நம்ம மூச்சு வேகமா போகும், இறங்கும், எல்லாம் பண்ணும். அதெல்லாம் முக்கியமே இல்லை. எப்ப வேணாலும் சொல்லலாம். அந்த அந்தந்த மூச்சுக்கு தக்கன என்ன அந்த இடத்துல நம்ம அந்த மூச்சை ரெகுலேட் பண்ணணும். அவ்வளவுதான். அந்த நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும், நீங்க ஸ்லோகத்துக்கும் பீஜங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னன்னா, இப்போ விழிக்கே அருள் உண்டு அபிராமி வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த அந்த அது பீஜம் கிடையாது, அது ஸ்லோகம், அது பிரார்த்தனை. அப்போ அதுக்கு நம்ம மூச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. சொல்லும் போது அந்த மூச்சு மாறும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த இடத்துல நம்ம மூச்சு, இந்த பீஜம்ங்கிறதுனால அந்த மூச்சுல போய் அது உட்காரும், அந்த மூச்சு மூலமா பிரயாணிக்கும். அப்போ அந்த மூச்சை ரெகுலேட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும். அப்போ ஒரு ஆரம்பகட்ட சாதகனுக்கு அந்த மூச்சை எப்பதான் ரெகுலேட் பண்ண முடியும்? உட்கார்ந்து பார்த்தாதான் ரெகுலேட் பண்ண முடியும். அதனாலதான் உட்கார்ந்து பண்ண சொல்றோம். இதை தான் நான் இன்னைக்கு சொன்னேன். ஆனா நம்ம கொஞ்சம் வளர வளர நம்ம எப்ப வேணாலும் பண்ணலாம். அப்போ கோயிலுக்கு போனா ஆப்வியஸ்லி பண்ணலாம். ஏன்னா கோயில்ல நம்ம
அப்படியே மூச்சை அந்த தேவி மேலேயே தான் வச்சிருப்போம், அந்த கோயிலோட சூழலையே தான் வச்சிருப்போம். ரொம்ப அழகா சொல்லலாம், எந்த தவறும் கிடையாது. நன்றி நன்றி. இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது கோயில் இப்படி இதுதான் சொல்ல வரீங்களா, இருந்தாலும் கேட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டேன். நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட கேள்வியில எனக்கு இன்னும் ஒன்றும் சொல்லணும்னு தோணுச்சு, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுடைய தேவி, அந்த கோயிலுடைய பிரசன்னம் ஒரு ஒரு தன்மையை கொடுக்கும் நமக்குள்ள. இப்போ இப்போ ஓ, நான் என்ன சொல்றது, நான் அகிலாண்டேஸ்வரி கோவில் போறோம்னு வச்சுக்கோங்களேன், திருவானைக்காவல்ல. அது ஒரு தன்மை கொடுக்கும் மனசுக்குள்ள. அப்போ அவ யாரு அப்படின்னா அவ புவனை. அப்போ ஏன்னா அகிலாண்டேஸ்வரி, அப்போ புவனை. அப்போ என்ன மந்திரத்துல நம்ம வச்சிடலாம், கிரீம தூக்கி மூலாதாரத்துல வச்சிடலாம். இது வந்து டக்குன்னு அவளோட நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அப்போ நம்ம அங்க அவளோட கனெக்ட் ஆயிடலாம், ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகலாம். இப்போ வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற லக்ஷ்மி மந்திரத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள வைக்கிறோம். அப்போ நம்ம லக்ஷ்மியினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் இருக்கு. எனக்கு டக்குன்னு கோயில் பேர் ஞாபகம் இல்லை, பட் நீங்க அந்த மகாலட்சுமி அப்படின்னு தாயார், பத்மாவதி தாயார் நம்ம யோசிக்கிறோம். அப்போ திருச்சானூர் பத்மாவதி தாயார் கிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸ்ரீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் மந்திரத்தை நம்ம மூலாதாரத்துல வச்சிடலாம். அப்போ ஸ்ரீம மூலாதாரத்துல வைக்கும்போது நம்மளால அவளோட ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். நீங்க இன்னும் அடுத்தாப்புல போனா கூத்தனூர் சரஸ்வதிக்கு போறோம். அப்போ சரஸ்வதியை போய் பார்க்க போகும்போது நம்ம எதை வைக்க போறோம் அப்படின்னாக்கா, ஐம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை, அவ வந்து வாக்தேவி. அப்போ அதை நம்ம மூலாதாரத்துல வைக்கும்போது அவளோட நம்மளால ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். இதை வந்து பண்ணும்போது நம்மளால இன்னும் அழகா, இது வந்து நான் எஸ்டாப்ளிஷ் ஆன எனக்கு டக்குனு ஞாபகமான கோவில்களை பத்தி நான் சொல்றேன். நீங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறீங்க, ஏதோ ஒரு அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் போறீங்க. அந்த மாரியம்மன் கோயில்ல உட்காரும் போது என்ன தோணுது, இந்த அம்மா எப்படி இருக்காங்க, இந்த அம்மா நமக்கு என்ன மாதிரி உணர்வை தராங்க, ஓ இந்த மாதிரி ஒரு பயமற்ற உணர்வு, மனதுல இருக்கக்கூடிய பயத்தை நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்ப யாரா இருக்கா, இவ காளியா இருக்கா. அப்ப காளியினுடைய பீஜமா நம்ம எதை வைக்கலாம், இப்படி நம்ம வந்து இந்த நவாக்கரியை வந்து நான் அதனாலதான் ஒரு பீஜத்தையும் வந்து அவளுடைய அந்த தலைவியை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மனசுக்குள்ள ஏத்தின்ட்டா நம்மளால ரொம்ப அழகா இந்த வரிசையை பண்ண முடியும். இன்னும் அப்போ இப்ப நமக்கு வந்து 2 பீஜம் மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிருக்கு. ஸ்ரீம்ங்கிற பீஜமும் நல்லா பதிஞ்சிருக்கு, ஹ்ரீம்ங்கிற பீஜமும் நல்லா பதிஞ்சிருக்கு. ஸ்ரீம் என்பது லக்ஷ்மியினுடையது, ஹ்ரீம் என்பது புவனையினுடையது. இப்போ இது முடியும் போது, இந்த நவாக்கரி முடியும் போது இந்த 9 பீஜத்துக்கும் உண்டான தலைவியை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு முடியும். அப்புறம் நம்ம எங்க போனாலும், எந்த சந்தர்ப்பத்துல எந்த விதமான சக்தி நமக்கு தேவைப்பட்டாலும் அந்த சந்தர்ப்பத்துல அந்த பீஜத்தை நம்ம மனசுக்குள்ள நினைச்சு மூலாதாரத்துல வச்சு மேல போகும்போது நம்மளால ரொம்ப எளிதா செயல்பட முடியும், தேவியோடு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். இது ஒரு சூட்சம். இதை என்னமோ தெரியல, இன்னைக்கு இங்க சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி நண்பர்களே. ரொம்ப ஒரு என்ன பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. நன்றி, மிக்க நன்றி. அம்மா விந்தியாமா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கனெக்ஷன் வருது, என்ன சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஆயிரத்தி 332வது திருமந்திரம். நன்னுக நாயகி சேவடி தன்னையே. திருமந்திரம். கூறுமின் 8 திசைக்கும் தலைவியை, ஆறுமின் அண்டத்து அமரர்கள் வாழ்வன, மாறுமின் வையம் வரும்வழி தன்னையும், தேறுமின் நாயகி சேவடி சேர்ந்தே. திக்கட்டும் பணிய திகழ்கின்ற நவாக்கரி தேவியை போற்றி துதியுங்கள். தேவியின் திருவருள் கிட்டிவிட்ட பிறகு
தேவருலக வாழ்வு கூட தேவையில்லை என்று மனம் ஆறுதல் அடையுங்கள். மீண்டும் இந்த உலகில் வந்து பிறந்து வதைப்படும் நிலைமையை மாற்றிக்கொள்ளும் வழியை தேடிக்கொள்ளுங்கள். இவையெல்லாம் பெற தலைவி பராசக்தியின் திருவடியே துணை என்று அவளை அம்மா உங்களோட இது ரொம்ப இதா இருக்கு. கழக வெளியீட்டில் 8 புலங்களிலும் ஒட்டி நிலை பெறும் முழு முதல்வியை அன்பகத்து கொண்டு இடையராது நாடுங்கள். அவள் மெய்ப்புகழையே கூறுங்கள். அதுவே பொருள் சேர் புகழ். அதனால் அவாவை அடக்குதல் எளிது. அவாவினை அடக்குங்கள். அடக்கி அமரர்கள் வாழ்வினையும் நில உலகத்து பிறக்கும் பிறப்பினையும் மாற்றிக் கொள்ளுங்கள். திருநாயகி திருவடியே நிலைத்த புகலிடம் என்று தெளியுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி வித்யா. நிறைவு செய்து கொள்வோம். நேரம் கருதி திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் பெற்று தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்கின்ற சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சுவாசனைகள் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.